ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. நான் படம் பார்த்தேன். பெருசாக ஓடாது, 10 நாள் தான் ஓடும். கிட்டத்தட்ட அப்போ வந்து நைன்டிஸ் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கனவு கண்டினா அது வந்து கண்டிப்பாக வந்து த்ரிஷா மேம் சொல்லலாம். அந்த படத்தில் த்ரிஷா மேமோட படங்கள் அனுபவம். அஜித் சார் கிளாப் கொடுக்குறப்போ த்ரிஷாவும் தான் இருப்பாங்க ஃப்ரேமில். அவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. நான் சொதப்புறதை பார்த்து அதுலேருந்து யாரும் வெங்கட் பிரபு சார்கிட்ட ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டதுன்னு என்ன சொல்லுங்கள்? டே பேட் எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. பேட் எடுத்துட்டு வர சொல்கிறாரு, எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா கடகடன்னு எழுதி இதாண்டா இப்போ எடுக்க போகிற சீன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ நைட்டு ஃபுல்லாக எழுதினதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னை 28 அண்ட் சரோஜா இந்த 2 படத்துலையும் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? புதுசாக அந்த ஏடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரேக் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து எப்பயுமே இருக்கும். அதாவது ஷார்ட்டு கூப்பிட்டா வரமாட்டேன் போ அப்படிங்கிறது. நைன்டிஸ் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கனவு கண்டினா அது வந்து கண்டிப்பாக வந்து த்ரிஷா மேம் சொல்லலாம். அந்த படத்தில் த்ரிஷா மேமோட படங்கள் அனுபவம். இப்போ மகதா அப்போ த்ரிஷா வந்து கமிட் ஆகிறாங்கன்னு தெரியாது, இனி யார் ஹீரோயின் அப்படிங்கிறது. ஏன்னா மெயினாக இந்த டீம் வந்து பிடிக்கிறது தான் விஷயமா இருந்தது. அஜித் சார் கூட யார் யார் இருக்க போகிறாங்க, அவரோட ஈக்குவலான இதுக்கு வரணும். ஸோ அந்த இதில் தான் இருந்தது. ஹீரோயின்ஸை பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா த்ரிஷா தான் ஹீரோயின் அப்படின்னாங்க. அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு 3 நாளில் ஷூட்டிங். அப்புறம் அடுத்த நாள் வந்து கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. பார்த்த காலில் ஷூட்டிங் வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த அஜித் சார் கிளாப் கொடுக்குறப்போ த்ரிஷாவும் தான் இருப்பாங்க ஃப்ரேமில். அவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. நான் சொதப்புறதை பார்த்து அதுலேருந்து யாரும் காமெடியாக இருக்காங்கன்னு கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கேயாவது இந்த ப்ராப்ஸ் வைக்கிறப்ப அது பண்ணுறப்ப அப்போல்லாம் ஏதாவது பேசுவாங்க. நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு இது சொல்லப்போனால் நாங்கள் மும்பையில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போ வேர்ல்ட் கப் நடந்தது. இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது 20 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ வந்து கிரிக்கெட் பற்றி நிறைய நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த மானிட்டர்லேயே வந்து டிடியோட கனெக்ஷன் எடுத்து, ஸோ ஷார்ட் எடுக்காதப்போ டக்குன்னு செகண்ட் மானிட்டரில் வந்து அதை மாற்றி விட்டு அப்படியே மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 21வது மாடி அது. அதில் நின்று பக்கத்தில் வான்கடியோட இது ஆம்பியன்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. கிரிக்கெட் பற்றி நிறையா பேசுகிறது, இந்த பால் போடும்போது இது 6 4 சொல்லு, அந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த டைமில் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். வெங்கட் பிரபு சார்கிட்ட ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டதுன்னு என்ன சொல்லுங்கள்? அது வந்து ஸ்பான்டேனிட்டி அவர்கிட்ட பெரிய ஒரு விஷயம். எந்த தடையுமே அவர்கிட்ட வந்து இருக்காது. யோசிக்கிற தன்மையில் ஒரு இது தடை போட்டால் ஒரு சீன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் கொஸ்டின் கேட்டால் டப்புன்னு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று ரெடி பண்ணுவார். அது வந்து யோசிக்க மாட்டார். அது அப்படியே வரும் அவருக்கு. அது எப்படின்னே தெரியாது. இவங்க எதிரில் இருக்கிறவர் வந்து அந்த விஷயத்தை சொல்லும்போதே அவர் ப்ரிப்பேர் பண்ணுவாரா, அவங்க இதை தான் கேட்டு இந்த விஷயம் தான் கேட்க போகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சு அவர் சொல்கிறாருன்னு தெரியாது. பட் ஸ்பான்டேனியட் டப்புன்னு அவர் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்டிக்கிங் டு த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர்கிட்ட இருக்கும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சீன் என்ன, அது என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுவார். எங்களுக்கு நிறைய டவுட் வரும். சப்போஸ் அந்த கேரவானில் லஞ்ச் டைமில் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவார். அந்த டைம் பொறுக்க முடியாமல் போயிட்டு அதை ரெடி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்பி கேட்குறப்ப கூட கண்ணை முழித்து அவர் அதை கேட்டவுடனே இமிடியேட்டாக பதில் சொல்லுவார். அது அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறது, அதில் பயங்கரமான கில்லி. நான் விடிய சீன் எழுதுவோம். உட்காந்து அவர் சொல்கிறது எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த சீன் அப்படியே காலையில் பார்த்தா டே பேட் எடுத்துகிட்டு அப்படிம்பாரு. பேட் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா கடகடன்னு எழுதி இதாண்டா இப்போ எடுக்க போகிற சீன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ நைட்டு ஃபுல்லாக எழுதினதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் இதுக்கும் வந்து பயங்கரமான ஒரு இம்ப்ரோவைஸ் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் தான் தேட்டரில் வந்து கிளாப் வாங்கணும். இன்னொன்று அந்த டேக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். அதெல்லாமே அவர்கிட்ட பெரிய விஷயங்கள்.
ஒரு ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வந்து எப்படி அது காமெடியாக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட நான் பார்த்து வியந்த விஷயங்கள். அடுத்ததான் அதே படத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சென்னை 28ல பார்த்த அதே கேங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சரோஜாவில் பார்த்த அதே கேங்கு, இந்த 2 படங்களை பார்த்தா நீங்கள் சினிமாவுக்கே என்ன இவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணணும்னு முடிவெடுத்தது. ஸோ இந்த 2 படத்துலையும், அதாவது சென்னை 28 அண்ட் சரோஜா, இந்த 2 படத்துலையும் நடித்த ஆர்டிஸ்டெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் பார்த்து சரி இவங்களாம் ஒரு மாதிரி பிகு பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்க்ரீனில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நேர்லேயும் இருப்பாங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா வைபவ், விஜய் வசந்த் சார், அரவிந்த் ஆகாஷ், அவரை முக்கியமாக சொல்லணும். அவர் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க அவங்கள்ட்டெல்லாம். இப்போ அப்புறம் புதுசாக அந்த ஏடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரேக் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து எப்பயுமே இருக்கும். அதாவது ஷார்ட்டு கூப்பிட்டா வரமாட்டேன் போ அப்படிங்கிறது. என்னடா வரமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மூஞ்ச பரிதாபமாக வச்சுட்டு டேரக்டர் சொல்கிறதுக்குள்ள அப்படியே சுற்றி ஓடி வந்தாங்க நின்றுட்டு நான் ரெடி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க, நிறையா விளாடுவாங்க. எல்லாமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட் பண்ணுவாங்க நிறையா. அவங்களோட கொஞ்ச நாள் கழித்து சென்னை 28 படத்தில் நான் அவங்களோட சேர்ந்து திருப்பி பார்ட் 2ல் நடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சிவா சார் குறிப்பிட, ஜெய். நான் ஃப்ரேமில் வந்து நிற்கிறதுல ஒரு பெரிய போட்டி இருக்கும். நிதின் சத்யா சார் வந்து பயங்கரமாக அந்த ஃப்ரேமிங் பிடிக்கிறதெல்லாம் இருப்பார். ஸோ அவர் ஒரு சொல்லிக் கொடுப்பார், டேய் இங்கே நிற்கிறேன் பாரித்தியா, அந்த பக்கம் வந்து நீ தெரிவேன். அது மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, அவன் ஓவர்லாப் பண்ணுறான், நீ இந்த பக்கம் வா அப்படின்னு. ஒவ்வொருத்தருமே சென்னை 28ல நடித்த எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் அது. இப்போ வந்து மங்கத்தா படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அது வந்து அவுட்புட் பார்ப்பீங்க, ஐ மீன் ஆர்ஆராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ அந்த அவுட்புட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு? புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா டிவி சீரியல் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதில் ப்ரீமிக்ஸ் எப்படி நடக்கும், மிக்ஸ் எப்படி நடக்கும், ஃபைனல் மிக்ஸ் எப்படி நடக்கும், அதெல்லாம் பார்த்தாச்சு. ஏன்னா அதெல்லாம் ஒரு ரன்னில் ஓடும். அதில் கரெக்ஷன் பெருசாக சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் டைம் பெருசாக இருக்காது. ஏன்னா எபிசோடு இமீடியட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த டைம் இதே இருக்காது. இங்கே படம் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப நான் என்னென்ன படித்தோமோ அந்த விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கிறத அப்படியே பார்த்தேன். நான் எடிட் முடித்தோடனே அது அப்படியே டப்பிங் போகுது. சைமல்டேனியஸாக இன்னொரு பக்கம் வந்து அது எஸ்எஃப்எக்ஸ் போகுது, இன்னொரு பக்கம் வந்து டப்பிங் முடித்தோடனே ஆர்ஆருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போகுது. இது நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டிஐன்னு ஒரு விஷயம் நடக்குது. டிஐனா என்னது? அப்போ தான் டிஐ வந்து கொஞ்சம் அறிமுகமாகுது. அதாவது நல்லா வந்துட்டு டிஐனா என்ன, அதை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அதை போய் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டது. இது எல்லாமே இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது சினிமா பின்னாடி, ஒரு ஷூட்டிங்க்கு அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாமே பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ 5.1க்கு வந்துட்டு சவுண்ட் மிக்ஸில் வந்துட்டு எல்லாத்தையுமே பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு வாய்ஸு, ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் அந்த டால்பி அட்மாஸ்க்கு ஒர்க் பண்ணது. டிஐ வந்ததுக்கப்புறம் அதோட அவுட் வந்து எப்படி ஸ்க்ரீனில் இருக்குன்னு பார்த்தா அதோட டோன் மாற்றினது, அது எல்லாமே பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரியல் இமேஜில் தான் நடந்தது இந்த மிக்சிங்கு. அது ஒரு நாள் ஒரு ஃப்ரேம் கூட விடாமல் பார்க்கணுன்ட்டு நின்று. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் தெரிஞ்சுக்கணுன்னு, என்ன மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது. அதை கேட்குறதுக்கே, அதை திருப்பி கேட்கணுங்கிறதுக்காகவே திருப்பி உள்ளே போய் உட்காந்து மிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட உட்காந்து போய் பார்ப்போம். 24 ஹவர்ஸ்லாம் இருந்து அதெல்லாம் பார்த்துருக்கு. ஸோ அந்த ஒரு இது வந்து புதுசாக ஒரு லேர்னிங்க்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த படத்தில் வந்துட்டு இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், சாங்கு தான் இல்லையா? யுவன் சாரோடைய இதில் வந்துட்டு சாங்ஸ் எல்லாமே ஆல்பம் ஹிட்னு சொல்லலாம். அந்த சாங் எடுக்கும் போதெல்லாம் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சா, ஓகே இந்த பாட்டு, ஏன்னா அந்த அந்த பிஜிஎம், அந்த தீம் மியூசிக் வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து காலாட்டின்னு வச்சுருப்பாங்க. அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்த சாங் வந்து வாடா பென்லேடா சாங் தான் ஃபஸ்ட்டு வந்து போட்டு காட்டினப்போ அது வந்து ட்ராக் வெர்ஷன், ரஃப் வெர்ஷன். எனக்கு புரியாது. நான் எல்லாமே பார்த்தது ஃபைனல் இது வரைக்கும் இந்த சீரியல்ஸில். அதில் என்ன ஒரே ஒரு சாங் தான், டைட்டில் சாங் தான் இருக்கும். ஸோ இது எப்படி நடக்குதுங்கிறதே தெரியாது. அதை பார்க்குறதுல ஒரு பெரிய ஆர்வம். ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்து காரில் போட்டு காட்டுறாரு விபி சார். கேட்டுட்டு இது என்னடா அது பாட்டு, யுவன் போட்டதா, அது யார் போட்டிருக்கா, என்னது ஒன்றுமே புரியலையே, பாடுறது நல்லா இருக்குது ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இல்லையே, ஒரு மாதிரி ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குது, என்ன பட்ஜெட் இல்லையா, ஏன் இப்படி ஒரே ஒரு இதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் ரொம்ப டவுட் இருந்தது. அப்புறம் ஷூட் வேர்ஷன்னு ஒரு வேர்ஷன் வந்துச்சு. அது பார்த்தா அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு பயங்கரமாக இருந்தது. பேஸ் எல்லாம் அதில் சேர்த்து, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்த்து இன்னும் வேறு மாதிரி இருந்தது. அதே சாங் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஆடியோவில் கேட்குறது வேறு சாங். அது கம்ப்ளீட்டாக வந்து அதோடைய கர்நாட்டிக்லாம் நடுவில் சேர்த்து, அது வெஸ்டர்னாக தான் இருந்தது. அந்த வீணை அந்த இதெல்லாம் சேர்த்து பயங்கரமாக மாற்றிட்டார் சாங்கு. ரொம்ப ஃபேவரட் சாங் ஆகிடுச்சு. அந்த சாங் எடுக்கும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. என்னென்னா சிஜியில் வந்து பேக்ரவுண்டில் எல்லாம் மாறப்போகுது,
மோஷன் கண்ட்ரோலில் வேறு எடுக்கிறோம் அந்த சாங்கை. ஸோ அது ஒரு தனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு தனி செக்மெண்ட்டாகவே ஆயிடுச்சு அது. அப்புறம் இந்த அம்பானி பரம்பரை சாங் கேட்ட நிமிஷத்துலேயே வந்து சாங் பெரிய ஹிட்டு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எல்லாமே வந்து காரில் தான் கொண்டு வந்து போடுவார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த க்ளோஸ்ட் ஆம்பியன்ஸில் கேட்குறப்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு, ஸ்டுடியோவில் கேட்குறத விட அது கார் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா இப்போ எந்த இடத்துல வந்து சாங் கிடைக்கும்னு தெரியாது. ஷூட்டில் இருக்கிறப்ப சாங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்களா, ஸோ அப்படி பண்ணுறது. எனக்கு வந்து இன்னொரு சாங், அந்த பல்லேலக்கா சாங் வந்து அதோட ஃபஸ்ட் வெர்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து இந்த கிளாரினெட் அந்த மாதிரி சாக்ஸஃபோன் பேண்ட் செட் இருக்கு இல்லையா, நம்ம திருவிழாலெல்லாம் போடுவாங்க, அந்த பேண்ட் செட்டோட பேக்ரவுண்டில் வச்சு அது பண்ணியிருந்தாரு. அது சூப்பராக இருந்தது. அப்புறம் சினிமாட்டிக்காக அதை சினிமாவுக்கு ஐ மீன் ஃபைனல் வெர்ஷன் அப்படி மாற்றிருந்தார். எனக்கு ஃபஸ்ட் வெர்ஷனே ரொம்ப பிடிச்சிருந்தது. தீம் மியூசிக் வந்து மிக்ஸ் வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது எப்படி என்ன பண்ணுறாங்க இதுன்னு. அங்கே ரியல் இமேஜில் அந்த அவ்வளோ பெரிய இதில் வச்சு பார்க்கும்போது தான் அது ஃபஸ்ட்டு போட்டு விடும்போதே ஐயோ இது தேட்டரில் வேறு சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் அது விஷுவலோட பார்த்துட்டா காலி மொத்தம் சூப்பர் வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறேன், அது இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, நம்ம எடுத்த ஷாட்டெல்லாம் இப்படி ஒரு நம்ம ஒர்க் பண்ண ஷாட்லாம் இந்த அளவுக்கு இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. மறக்கவே முடியாது. அப்புறம் அந்த பிரேம்ஜி சார் வந்து ரீமிக்ஸ் வெர்ஷன் வந்து கொண்டு வந்து போட்டு காமிச்சார் விளையாடு மங்காத்தா சாங். அதை விட இது எனக்கு அந்த விளையாடு மங்காத்தை விட எனக்கு ரீமிக்ஸ் வெர்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதில் அந்த ஃபாஸ்ட் பீட்டுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார். அது அடிக்கடி ஒரு எனர்ஜி ஏற்றிக்கிறதுக்கு அந்த சாங் நல்லாயிருக்கும். ஜாலியான ஒரு எனர்ஜி, காரில் ட்ராவல் பண்ணி போகிறது, பைக்கில் போகிறதுக்கெலாம் அந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட். விபி சாரோடைய டீமில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஆள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கங்கை அமரன் சார், இன்னொன்று வாலி சார். அந்த டைம் ஆஃப் பீரியடில் இல்லையா, அவங்கள பார்க்குறதுக்கு இல்லை அவங்ககிட்ட பேசிக்கணும் இன்ட்ராக்ஷன். கங்கை அமரன் சாரோட நிறைய பேசியிருக்கேன். எங்களோட வந்து இருப்பார், ஆஃபீஸ்லலாம் வந்து உட்காந்துருப்பார், பேசுவார் நிறையா. அதெல்லாம் வந்து வாலி சார் கூட ரொம்ப கம்மி தான் நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவருடைய எழுத்துக்களை வந்து அவர் எழுதி அனுப்புன அந்த டியூனை வந்து அதை பிரதி எடுத்தது வந்து எனக்கு அதுவே ஒரு பெருமையாக இன்னும் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு எழுத்து பிழை இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதியிருப்பார். அது இந்த வரி தான் எழுதியிருக்காரா இல்லையா இன்னமும் அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கோம், அவருடைய கைப்பட எழுதின இதெல்லாம். இந்த சாங்க்கு வந்து வாடா பின்லேடாவுக்கு வந்து ஒரு 3 ஆல்டர்னேட் எழுதி கொடுத்தாரு. அதெல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், அதே மாதிரி அம்பானி பரம்பரை சாங்க்கு வந்து ஒரு 3 ஆல்டர்னேட்டு, ஏன் நண்பனே சாங் அதுக்கு வந்து ஒரு 2 ஆல்டர்னேட். அந்த ஆல்டர்னேட்லாம் படித்து பார்த்தோம்னாலே அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எதை நம்ம சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய ஒரு டைலமா போகும். அதில் ப்ரில்லியண்ட்டாக விபி சார் வந்து கரெக்டான லைன்ஸாக பிக் பண்ணி எடுத்துருவார், அவர் அள்ளி கொடுத்துருவார் அப்படி. அதே மாதிரி கங்கை அமரன் சார் வந்து அவர் எழுதுறாரா இல்லையான்னு ஒரு சார் சொல்லவே மாட்டார். எந்த சாங் அப்படிங்கிறது, எந்த சாங் எழுத போகிறாருன்னு சொல்லவே மாட்டார். திடீர்னு பார்த்தா அப்பா அந்த சாங் எழுதிருக்கிறான், அதை போய் வாங்கிட்டு வந்துருங்க. அவங்க என்ன சொல்கிறாரு, எந்த சாங் சொல்கிறாருன்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தால் அப்புறம் தெரியும், படித்து பார்த்தோம்னா தெரியும், ஓகே இந்த சாங் தான் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அந்த 2 லெஜெண்ட்ஸ் கூட அவங்களோட கையெழுத்தை அதை பிரதி எடுத்து நம்ம கொடுத்துருக்கோங்கலாம் அது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் வெங்கட் பிரபு சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 படமே ஒரு ரியலிஸ்டிக் கைண்ட் ஆஃப் மூவி. அதில் வந்துட்டு பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸும் பெருசாக இருக்காது, இருந்தாலும் கிளைமேக்ஸ் மட்டும் அதே மாதிரியான இருக்கும். பட் இந்த படமே வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்றா இருந்திருக்கும், இங்கே வந்து பார்க்கும்போது அது மாதிரியான ஏதாவது இருந்துச்சு? ஃபஸ்ட் வந்து இருந்த கதையே வந்து வேறு ஒன்றா மாறிடுச்சா, ஆக்ட்ரஸ் எல்லாருமே மாறிட்டாங்களா, இப்போ இது கம்ப்ளீட்டாக வேறு ஒன்றா இருக்குது. டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு பெருசாக இடம் கிடைக்காது. ஏன்னா ஒரே ரூம்குள்ளார ஒரு 11 ஏடிஸ் அந்த படத்தில் உள்ளே உட்காரத்துக்கு இடம் இருக்காது. ஸோ வெளியில் இப்படி கதவு கிட்ட நின்றுக்கிட்டெல்லாம் அப்படி டிஸ்கஷன் பண்ணணும், உள்ளே எட்டி பார்த்து கருத்து சொல்கிறது அந்த மாதிரி. அதில் பெருசாக நான் டிஸ்கஷன்லாம் நான் வந்து ஈடுபட்டது கிடையாது. பட் மேக்கிங்கில் நான் ஃபுல்லாக இருந்திருக்கேன். அது ஒவ்வொன்றும் இந்த சீனை வந்து இப்படி பார்க்குறப்ப எழுதுனது வேறு மாதிரி இருக்குது, ஆனால் எடுக்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு டவுட் வரும். அது அந்த எடிட்டில் பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டைமென்ஷன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் ஸ்கெடியூல் போயிட்டு செகண்ட் ஸ்கெடியூல் போகிறப்பெல்லாம் வந்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகே இந்த சீனை எப்படி எடுப்பாங்களா இருக்கலாம், இதை வந்து இந்த ஷார்ட்டை எப்படி போகிறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே நிறைய ப்ரிப்பரேஷன் வரும். அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இப்போ டேரக்டர் வந்து இப்போ அடுத்த ஷார்ட்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே என்ன ஃப்ரேம் வைக்க போகிறாரு, என்ன மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். பேக்ரவுண்ட் ஆர்ட் செட் பண்ணுறதுக்கெல்லாம் அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது 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 ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
அது என்ன எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவும் புரியல. ஏன்னா திடீர்னு ஒரு ஷார்ட் சொல்லுவார், ஸ்கிரிப்ட்ல இல்லாத ஒரு ஷார்ட் சொல்லுவார். ஏன்னா ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுவார் இல்லையா, டைலாகே மாறி இருக்கும். அதெல்லாமே வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஷெட்யூல் மட்டும் போச்சு. செகண்ட் ஷெட்யூல்லேருந்து அது கம்ப்ளீட்டாக ரொம்ப சூப்பராக அது ஹேண்டில் பண்ணுறது வந்துருச்சு. அது இப்போ நீங்கள் வந்து ஒரு சீரியல் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சடனாக இப்போ ஒரு படம், அதுக்குண்டான வித்தியாசம் என்னவாக இருந்துச்சு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக? அது வந்து டைம் தான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்லணும். ஏன்னா சீரியலில் வந்து ஒரு நாளிலே வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கான ஃபுட்டேஜ் வந்து கவர் பண்ணி கொடுக்கணும். ஒரு வாரம் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு 10 எபிசோடாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். இது பட்டு சினிமாவில் வந்து அந்த மாதிரி இல்லை, டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் போகுது. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஓடணும், இங்கே என்னன்னா நின்று ரிலாக்ஸாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கும் ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதுக்கான இதுவும் இருக்குது. பட் அந்த டைமில் அந்த ஷார்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரிப்பரேஷன் போகுங்கிறது சினிமாவில் தெரிஞ்சது. இங்கே சீரியலில் அது அப்படி இல்லை. ஏன்னா காலையில் வந்து ஒரு தடவை செட் ப்ராப்ஸு, காஸ்டியூமு இதுன்னு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வரிசையாக என்ன ஆர்டரில் இருக்கோ அதை படி போயிடும். பட் இங்கே ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து சினிமாவுக்கு வந்து முன்னாடி பார்க்கணும், ஃப்ரேமில் வச்சு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்க வேண்டியது. ஸோ சினிமாவுக்கு மெனக்கெடல் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு இத்தினூண்டாக இருக்கிற அந்த ஒரு வியூ ஃபைண்டர் வந்து இன்டூ 30,000 அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஜனங்க வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க, அதில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். அப்படி இருந்துமே நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய படங்களில் பார்க்கலாம், நாங்கள் ஒர்க் பண்ண படங்கள்லையும் கூட இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னிங். ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல வந்து அவ்வளோ இதாக இருந்தது. ஏன்னா டிவி எடுக்கும்போது டிவி மானிட்டரே தான் இருக்கும், நம்ம டிவியில் எந்த அளவில் பார்க்குறோமோ அதே அளவில் தான் பார்க்குறோம். அது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துரும். பட் சினிமாவுக்கு அப்படி கிடையாது. அந்த மானிட்டர் வந்து அவ்வளோ பெருசாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்குறப்ப தெரியாது, ஒரு மிஸ்டேக் தெரியாது. அங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது தெரிஞ்சு போயிடுங்கிறது. இங்கே ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணணும், நிறையா அதுக்கான மெனக்கடல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. வேலையே முதல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. படத்தோடைய அவுட்புட் பார்த்தாச்சு, பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்குண்டான ரிசப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்து மகாதாவை கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட் படம் அதை தான் சொல்லணும். நான் வந்து ஊருக்கு போயிட்டேன், திருச்சியில் போய் ஃபேமிலியோட பார்க்கணும்னு சொல்லி போயிட்டேன். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக போஸ்டர்லாம் ஒட்டி எனக்கு இது பண்ணியிருந்தாங்க. அது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுச்சுன்னா, படம் பார்க்க போகிறப்ப பார்த்தா திரண்டு நிற்கிறாங்க. டே நான் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பா, என்னை உள்ளே விடுங்க போதே யாராக இருந்தால் போட. ஆனால் அதுக்கப்புறம் அதே ஃபேன்ஸ் வந்து நீ இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கியா அவ்வளோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. போய் படம் பார்க்குறப்ப வந்து எதுவுமே கேட்கல. ஆடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு அஜித் சார் வரதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஜனங்களோட பல்ஸை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு பெரிய இதுவாக எனக்கு கிடச்சிது. ஸோ எதுக்கெல்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் வந்து அவங்க கொண்டாடுவாங்க, எதுக்கு அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை தாண்டி படம் நல்லா ஹிட் ஆகிடுச்சு, பெரிய கலெக்ஷன் வருது அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கப்போ ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. நான் படம் பார்த்தேன், பெருசாக ஓடாது, 10 நாள் தான் ஓடும். கிட்டத்தட்ட அப்போ வந்து படம் பயங்கர கலெக்ஷனில் பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு அதுவும் வந்து ஒரு லேர்னிங்காக இருந்தது. படத்தை விரும்பவும் மாட்டாங்க, நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை விரும்பவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது அது நல்லாவே புரிஞ்சுது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான் அப்படிங்கிறது. என்ன நீ 150 கோடி கலெக்ட் பண்ணாலும் 200 கோடி கலெக்ட் பண்ணி எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறது அது நல்லாவே அந்த டைமில் புரிஞ்சுது. பட் படம் பெரிய லெவலில் ஹிட் போகுது. எல்லா பக்கமும் வந்து அதை பற்றின டாக்ஸ் இருக்குது. அஜித் சார் வந்து வில்லன் மாதிரி பண்ணியிருக்காரு, 2 பேரும் ஒன்று அந்த மாதிரி, அஜித் சார் அர்ஜுன் சாரும் ஒன்று ஒரே டீம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து படத்துக்கு பெரிய ஹைப் கொடுத்து இன்னமும் அது மவுத்தாக்க போய் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ பத்திரிகையில் என்ன எழுதுகிறாங்க, பத்திரிகையில் வந்து இப்போ நம்ம ஒரு நம்ம எடுத்திருக்க விஷயங்களை படத்தில் இருக்கிறதான் பத்திரிகையில் எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய ஒரு இது கிடச்சிது. அது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகிறப்ப அது ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த செட்டில் மறக்க முடியாத நினைவுகள்னா கார்த்தி சார் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டார் இருந்துச்சு. அந்த பிரியாணி படத்தில் வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? அதில் ஹன்சிகாவுக்கு வந்து நான் ப்ராம்ப்டிங். ஸோ வந்து கார்த்தி சார் வந்து ஒரு டைமில் என்னாச்சுன்னா, ஹன்சிகா டைலாக் பேசுகிறதுக்கு நான் ப்ராம்ப்ட் பண்ணதுக்கு அவர் டைலாக் பேசிட்டார். பிரியாணி படத்துக்கு உண்டான உழைப்பும் மங்காத்தா படத்துக்கு உண்டான உழைப்பும் ஒன்றா தான் இருந்திருக்கும். ஆனால் அதோட ரிசல்ட் மாறுபடும் போது எப்படி இருந்துச்சு? மாஸ் படத்தில் தான் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய மன உளைச்சல் கொடுத்தது. ஏன்னா
இப்போ வந்து கார்த்தி சார் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு, சூர்யா சார் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ஒற்றுமை? சூர்யா சார் வந்து கொஞ்சம் சீரியஸான டைப். அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.